அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் டிஎன்டிஆர்பி, டிஎன்செட், சிஎஸ்சிஆர், கேட் கெமிஸ்ட்ரி practice question with explanation பார்க்குறோம். One of the question, the first ionization potential of sodium, magnesium, aluminum and silicon are in the order. இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ionization potential கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இப்போ ஏன்ற ஒரு கேசியஸ் ஆட்டம் இருக்கு. இதில் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சப்ளை பண்ணி இந்த ஆட்டத்தை அயான்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் அயான் எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுது. வேலன்ஸ் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரானை ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு சப்ளை பண்ணுற அந்த எனர்ஜியை நம்ம அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். இந்த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் நம்ம ஐன்ற சிம்பிளில் சொல்லலாம். இந்த ஐ வந்து எதை பொறுத்து இருக்குன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாகவும் நம்பர் ஆஃப் ஷெல்லுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் இருக்கும். அப்போ இந்த பீரியட் ஜென்ரலாக லெஃப்ட் டு ரைட் பீரியடில் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ஷெல் இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் டு ரைட்டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதால அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆர்டரில் பார்க்கலாம். சோடியம் 11, மெக்னீஷியம் 12, அலுமினியம் 13, சிலிக்கன் 14. இப்போ லெஃப்ட் டு ரைட்டு ஜென்ரலாக இன்க்ரீஸ் ஆகணும். பட் இங்கே மெக்னீஷியனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா S2ன்னு இருக்கும். அலுமினியத்துக்கு S2B1. அப்போ உங்கள் எலக்ட்ரான் எஸ்லேருந்து ரிமூவ் ஆகுது. இங்கே சேம் ஷெல்லில் பிலேருந்து ரிமூவ் ஆகும். இதுக்கான எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தனால மெக்னீஷியனுடைய அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அதிகம். ஸோ இந்த ஆர்டர் வந்து சம் சேஞ்சஸ் நடக்கும். சோடியம் less than magnesium, magnesium greater than aluminum. இந்த ஆர்டர் ஆப்ஷன் ஏவில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் என்னன்னு பார்க்குறோம். ஏன்ற ஒரு கேசியஸ் ஆட்டத்தை ஏ ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சப்ளை பண்ணுற எனர்ஜி நம்ம ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கன்சிடர் பண்ணுறோம். இதுவே ஏ ப்ளஸ்ன்ற ஒரு மோனோவேலண்ட் அயான A2+ஆக கன்வெர்ட் பண்ணுறது நம்ம சப்ளை பண்ணுற எனர்ஜியை அயனைசேஷன் பொட்டன்ஷியல் 2ன்னு வச்சுருக்கோம். இப்போ இதை சக்ஸசிவ் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் சொல்கிறோம். இந்த 2 அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். ஏன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதால எஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ரிப்பல்ஷன் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் டிக்ரீஸ் ஆகும். ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். அதை இந்த ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் டிக்ரீஸ் ஆகிறதால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். இங்கே கொடுத்துக்கிற ஆட்டம்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் சேம் பீரியடில் இருக்குது, செகண்ட் பீரியடில். அப்போ லெஃப்ட் டு ரைட் வந்து அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இங்கே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கணும். கார்பனுக்கு பார்த்தோம்னா கார்பனுக்கு S2B2, நைட்ரஜன் S2B3, ஆக்சிஜன் S2B4, ஃப்ளூரின் S2B5. ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்குறோம். S2B1, S2B2, S2B3, S2B4. அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் O+, F+, N+, C+ன்னு இருக்குது. அப்போ இந்த O+னுடைய கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா S2B3ன்னு இருக்குது. ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். symmetric configuration. So
இந்த சிமெட்ரிக் கான்ஃபிகரேஷன்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு மோர் எனர்ஜி சப்ளை பண்ணணும். அப்போ இங்கே ஆர்டர் கார்பன் லெஸ் தேன் நைட்ரஜன் லெஸ் தேன் ஆக்சிஜன் லெஸ் தேன் ஃப்ளூரின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுனா பீரியடில் லெஃப்ட் டு ரைட் வரும்போது அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த ஆர்டரில் இருக்காது. இங்கே கார்பன் லெஸ் தேன் நைட்ரஜன் less than oxygen. Next fluorine less than oxygen வரணும். அதாவது oxygen have greater ionization potential than nitrogen and fluorine. இப்போ ஆப்ஷன்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்குறோம். oxygen greater than fluorine greater than nitrogen greater than carbon. நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். இப்போ ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். Next question, the decreasing order of second ionization potential of potassium, calcium, barium. Second ionization potential பார்க்கணும். potassium atomic number 19, calcium 20, same period இருக்கு. பட் பேரியம்ன்றது ஹையர் பீரியட்ல இருக்கு. இப்போ கம்பேர் பண்ணுறோம். பேரியம் வந்து செகண்ட் குரூப். பொட்டாசியனோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா S1 முடியும் 4s1. அப்போ இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் K+ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கானிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்கும். 18. அடுத்தது கால்சியம் பார்க்குறோம். கால்சியம் 4s2 இருக்கும். வேலன்ஷியல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் Ca+. அப்போ டோட்டல் எலக்ட்ரானுங்க 20 எலக்ட்ரான்லேருந்து 19 எலக்ட்ரானுக்கு போயிடும். அதாவது ஆர்கான் 4s1 இருக்கும். இப்போ இதுல இருந்து ஃபர்தர் இது அயனைசேஷன் 1 வச்சிருக்கோம். இது அயனைசேஷன் எனர்ஜி 2. ஃபர்தராக ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு மோர் எனர்ஜி சப்ளை பண்ணும். ஸோ K+லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நாம மோர் எனர்ஜி சப்ளை பண்ணணும். அது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி மோர் ஃபார் பொட்டாசியம். பட் இந்த கால்சியம் பேரியம் வந்து சேம் கேஸு. ஒரு எலக்ட்ரான் இருக்குது ஹையர் ஷெல்லில். அந்த K+ அண்டு பேரியம் ப்ளஸில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இதை ரிமூவ் பண்ணுறது நம்ம பொட்டாசியத்தை கூட கம்பேர் பண்ணும்போது லெஸ் எனர்ஜி தான் கொடுக்கணும். ஸோ செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஹையர் ஃபார் K+. நெக்ஸ்ட் கால்சியம் அண்ட் பேரியம் கம்பேர் பண்ணும்போது டாப் டு பாட்டம் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகும். ஸோ கால்சியத்தினுடைய செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஹையராக இருக்கும். பேரியத்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஷெல் வந்து பேரியத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ அயனைசேஷன் பொட்டன்ஷியல் பார்க்கும்போது செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் K+, கால்சியம் ப்ளஸ் அண்டு பேரியம் ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ அங்கே ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். The next question, amongst the following element, the one having the highest ionization energy is அப்படின்னு சொல்கிறாங்க. whose electronic configuration are given below. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் எந்த எலமெண்ட்டுக்கு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அதிகம்னு கேட்குறாங்க. ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்தால் அதுக்கு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அதிகம். இங்கே பிலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுது. இங்கேயும் பிலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுது. ஆப்ஷன் பிலையும் பி சப்ஷெல்லேருந்து ரிமூவ் ஆகுது. ஆப்ஷன் டிலையும் பி சப்ஷெல்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுது. 3Pலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுது. 3Pலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும்போது மோர் எனர்ஜி தேவைப்படும். 4Pலேருந்து ரிமூவ் பண்ணும்போது லெஸ் எனர்ஜி தான் தேவைப்படும். இப்போ இந்த 3 ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே 3Pன்றது ஆஃப் ஃபில்டாக இருக்குது. ஆஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு மோர் எனர்ஜி தேவைப்படுறதுல அங்கே ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர்.